சற்று முன்பு பெரும் படையுடன் அதிமுகவில் இணைந்த பன்னீர்செல்வம், வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்முடைய எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையும் பன்னீர்செல்வத்துடைய நிலைமையும். இதில் நான் ஏன் இந்த பஞ்சாயத்தில் நான் பன்னீர்செல்வத்தை சீக்கிரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமையாக, ஒரு தலைவராக இருந்த நபர், இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா. ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பதவி விலகி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக ஆனதிலேயே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதிலேயே தெரியவில்லையா அவர் எந்த விதமான அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று ஆந்திராவில் போய் குப்பம்ல நின்னாலும் சரி, சித்தூரில் நின்னாலும் சரி, துரத்தி அடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடு முழுக்கவே கருப்பு சிவப்பு படை, தெலுங்கு தேசம் முழுவதுமே ப்ளூ ஒயிட்டு அப்படி இருந்ததை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. தெலுங்கு தேசம் பார்ட்டி அங்கே பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்று விட்டார்கள். தெலுங்கு தேசம் அங்கே அபார வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அந்த அபார வெற்றியைக்காக ஓபிஎஸ்க்கு அழைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா விடுக்கப்பட்டிருக்கு. அவருமே பார்த்திங்கன்னா போயிருந்துக்கார். ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பெரும் படையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திங்கன்னா இணையலாமே தலைவரே. வெளியே இருக்கக்கூடியவங்களே எவ்வளோ மரியாதையை நம்முடைய அண்ணன் திரு பன்னீருக்கு கொடுக்கும்போது கட்சிக்குள்ளே நம்ம கொடுக்கலாமே, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான நிர்வாகிகள் எழுப்பப்பட்டிருப்பதாக. கட்சியிலிருந்து பிரயோஜனம் இல்லை தலைவரே. 2019க்கு பிறகு பெரிய வெற்றியை நம்ம பார்க்கலை, அது உண்மைதான். 6 வருஷமாக, கடந்த ஆறு கூட இல்லை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு எந்த விதமான ஒரு இதையுமே பார்க்கல தலைவரே. அப்படி மனசே வெறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெயக்குமார், வேலுமணி, அப்புறமா பார்த்திங்கன்னா கேசி கருப்பண்ணன் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன்லாம் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள், எதனா ஒரு ஃபைனல் முடிவாக எடுங்க, இல்லைனா அதிமுகவின் தலைமை அழிக்கிறது யாராலையுமே பார்த்திங்கன்னா விரும்ப முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதிமுக அழிந்து விடும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதிமுகவில் பெரும் படையோடு உண்மையிலேயே பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா இணைய வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை எடுத்தாரெனில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் அரசியல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.